Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 6.3 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுரேனியம், அந்த யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 92, அதோட மாஸ் நம்பர் வந்து 235. அதை வந்து ஒரு ஆல்ஃபா டிகே அண்ட் பீட்டா டிகே பண்ணுறப்ப அதோட நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த ஃபைனல் டாக்டர் நியூக்ளியஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டிகே பீட்டா டிகேன்னா என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா டிகேங்கிறப்ப கொடுத்துருக்க அந்த யுரேனியத்தோட ஆல்ஃபா டிகே பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஹீலியம் வந்து ஆட் ஆகும். அப்படி ஹீலியம் வந்து ஆட் ஆகிறப்ப இதோட அட்டாமிக் நம்பரில் வந்து எனக்கு 2 வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதோட மாஸ் நம்பரில் வந்து எனக்கு 4 வந்து ரெடியூஸ் ஆகிறப்ப எனக்கு நியூவாக ஒரு எலமெண்ட் வந்து கிடைக்கும். அப்படி நியூவாக கிடைக்கிற எலமெண்ட்டை வந்து பீட்டா டிகே வந்து பண்ணணும். பீட்டா டிகே பண்ணுறப்ப எனக்கு மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அட்டாமிக் நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் ஆகும். அதோட ஒரு எலக்ட்ரானும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். வேறு எதுவுமே நடக்காது ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகேயில். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டிகே பண்ணணும். இப்போ யுரேனியம் 92 235 இதை வந்து நான் ஆல்ஃபா டிகே பண்ணுறேன். ஆல்ஃபா டிகேங்கிறப்ப அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2 ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா 90ல் 2 போச்சுன்னா எனக்கு 92ல் 2 போச்சுன்னா எனக்கு 90. அடுத்து எனக்கு நியூவாக ஒரு எலமெண்ட் கிடைக்கும். அந்த நியூவாக கிடைக்கிற எலமெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு மாஸ் நம்பரில் எனக்கு 4 ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா 235ல் எனக்கு 4 ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு 231. இப்போ எனக்கு ஒரு ஹீலியமும் ஆட் ஆகும். இந்த ஹீலியம் தான் வந்து எனக்கு ஆல்ஃபா பார்ட்டிகள். இதான் வந்து எனக்கு ஆல்ஃபா டிகே ப்ராசஸ். இப்போ இந்த ஆல்ஃபா டிகே ப்ராசஸில் கிடைச்ச இந்த புது எலமெண்ட்டை நான் பீட்டா டிகே பண்ணுறேன். எனக்கு என்ன எலமெண்ட் கிடச்சிருக்குன்னா எக்ஸ், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 90, அதோட மாஸ் நம்பர் வந்து 231. இதை நான் பீட்டா டிகே பண்ணுறேன். பீட்டா டிகே பண்ணுறப்ப எனக்கு அட்டாமிக் நம்பர்லேயும் மாஸ் நம்பர்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அட்டாமிக் நம்பரில் வந்து எனக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து ஆட் ஆகும். அதுவே ஆனால் மாஸ் நம்பரில் எனக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு ஒய்ங்கிற ஒரு புது எலமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஒய்ன்னுட்டு இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 90லேருந்து 91 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மாஸ் நம்பரில் எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. இதோட ஒரு எலக்ட்ரானு எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆட் ஆகும். அப்படின்னா -1 0. இப்போ ஈக்குவலிபிரியம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 90 இருக்குது, இங்கே 91 -1 வந்து எனக்கு 90. அடுத்து 231, இங்கே 231 ஈக்குவலிபிரியமாக தான் இருக்குது. இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் ஆட் பண்ணோன்னா 231 + 4 வந்து 235. அடுத்து 90 + 2 வந்து 94. 90 + 2 வந்து 92. அடுத்து இங்கேயும் 92 இருக்குது. ஈக்குவலிபிரியமாக தான் இருக்குது. இது ரெண்டு ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே ரெண்டுமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அதில் எத்தனை அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இப்போ எனக்கு மாஸ் நம்பர் வந்து கடைசியாக கிடச்ச டாக்டர் நியூக்ளியஸில் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு மாஸ் நம்பர் 231, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 91. ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணுறேன். மாஸ் நம்பர் வந்து 231, அட்டாமிக் நம்பர் வந்து 91. ரெண்டையுமே மைனஸ் பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 140 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டாக்டர் நியூக்ளியில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிச்ச டாக்டர் நியூக்ளியில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 140 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.